பண்ணிசைத்து பாடுங்கள், பலி செலுத்த வாருங்கள். பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாதரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகின்றார். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகின்றார். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை பாருங்கள். வாருங்கள் அன்பு மாதரே, பலி செலுத்த வாருங்கள். பண்ணிசைத்து பாடுங்கள், பலி செலுத்த வாருங்கள். பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாதரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, பாரபட்சமில்லாத அன்பை நம் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் பொழிகின்ற ஆண்டவர் இது இந்த கல்வாரி பலி வழியாக நம்மை அன்பினால் புனிதப்படுத்த, அந்த அன்பினால் நம்மை திடப்படுத்த ஆவலோடு காத்திருக்கிறார். இந்த கல்வாரி பலியின் மகிமையை நிறைவாய் கண்டுகொள்ள கண்களை மூடி அன்பே உருவான இறைவனை நம்முடைய அகத்தில் உணர்வோம். அன்புக்காயேங்கும் உள்ளங்களே, அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். அன்புக்காயேங்கும் உள்ளங்களே, அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். மனிதரின் அன்பு மாறிப்போகும், மனிதனும் நாளை மறைந்து போவான். மனிதரின் அன்பு மாறிப்போகும், மனிதனும் நாளை மறைந்து போவான். இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசு என்றும் வாழ்கின்றார். இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசு என்றும் வாழ்கின்றார். அன்புக்காயேங்கும் உள்ளங்களே, அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். அன்புக்காயேங்கும் உள்ளங்களே, அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழிநடத்துதலினால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவோடு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கிறிஸ்து உங்களுக்காக ஏழையானார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. 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 நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போ பேறு பெற்றோ. தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போ பேறு பெற்றோ. அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு.
பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 5ஆவது அதிகாரம் இறை வார்த்தைகள் 43 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துபவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்தளச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துபவரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரிதண்டுபவரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவராய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2 வாசகங்களின் அடிப்படையில் ஆண்டவர் தருகிற இறை உந்துதல் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாரபட்சமில்லாத அன்பு நிறைவை தரும். பாரபட்சமில்லாத அன்பு நிறைவை தரும். பல நேரங்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது நமக்கு அறிமுகமான மக்கள் சந்திக்கிற பொழுது, எப்படி இருக்கிறீங்க, உங்கள் சாமி எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்போம். ஒரு குருவானவராக நம்ம அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, சாமி நல்லா இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்போம். அப்போது நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட் ஒரு சில பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஐயோ சாமி நல்ல மனுஷன்தான், ஆனால் எப்போ பார்த்தாலும் காசுன்னு கேட்குறாரு, எப்போ பார்த்தாலும்
காசுன்னு கேட்குறாரு. சரி, அப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் சாமிக்கு காணிக்கை சாமினே பேர் வச்சிடலாம், காணிக்கை போடுங்கன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சாமிக்கு நன்கொடை சாமினே பேர் வச்சிடலாம், எப்போ பார்த்தாலும் நன்கொடை வாங்கிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நினச்சி விட்டு கொடுத்து பேச முடியாது இல்லையா? அப்போ நான் கேட்பேன், உங்கள் சாமி எதுக்கு நன்கொடை கேட்குறாரு அப்படின்னு. எதுக்கு நன்கொடை கேட்குறாரு? அப்போ தான் வந்தார், இந்த சர்ச்சை புதுப்பிச்சார், அப்புறம் நம்ம ஒரு கெவியை கட்டணும்னு சொல்லி அது கேட்டார். அப்புறம் அப்படியே பார்த்தா எங்களோட ஒரு புதுசாக வந்து ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அந்த ஸ்கூலை ரெனோவேட் பண்ணுறதுக்கு அப்படி கேட்டார். அப்புறம் பார்த்தா எங்கிட்ட நற்கரணை ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு கேட்டார், அங்கிட்டு கேட்டார். மாற்றி கட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார், கொடுக்க கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம சாமியை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ நான் அப்படின்னா கேள்வி கேட்பேன், அப்படின்னா அந்த பங்கில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? சொல்லுவாங்க, நான் ஒரு 25 வருஷமாக இருக்கிறேன் சாமி, நான் பிறந்ததுலேருந்தே இதே பங்கில் தான் இருக்கிறேன், எங்கள் தாத்தா அந்த பங்குலேருந்து 4 தலைமுறையாக நாங்கள் இந்த பங்கில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரத்தில் புலம்பெயர்ந்து குடியேறிய மக்கள் கூட சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு 20-30 வருஷமாக அந்த பங்கில் இருக்கிற சாமி, நான் ஞானசனை வாங்கி புதுநன்மை வாங்கி எல்லாமே எனக்கு இங்கே தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான் கேட்பேன், 30 வருஷமாக 40 வருஷமாக இதே பங்கில் தானே இருக்கிறீங்க, உங்கள் கோயில் பழசாயிருச்சு, அதை புதுப்பிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? 5 வருஷம் உங்கள் பங்கில் இருக்க போகிற சாமியார் அவர் மெனக்கெட்டு அவர் இதை செய்கிறாரு. 40 வருஷமாக இந்த பங்கில் இருக்கிறீங்கல்ல, 40 வருஷமாக இருக்கிறீங்கல்ல, ஒரு மாதாவுக்கு ஒரு குருசடி சின்னதாக இருக்குது, ஒரு கெபி இருந்துச்சு, அதை கட்டலாமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரல. ஆனால் அந்த சாமிக்கு வருது பற்றியெல்லாம். நீங்கள் படித்த பள்ளிக்கூடம், நீங்கள் தான் அங்கே படிச்சிங்க, உங்கள் பிள்ளைய அங்கே தான் படிக்குதுங்க, அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இல்லை அப்படின்றத நீங்கள் உணர்றதுக்கு முன்னாடி, அதை உணர்ந்து செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பங்கு சாமியார் உணர்ந்து செய்கிறார் இல்லையா? நீங்கள் ஒரு நன்றியோடு இருக்கணும். 5 வருஷம் இருக்க போகிற சாமியார் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அப்படியே ஆயர் சொன்ன கடமைகளை மாத்திரம் செஞ்சுட்டு அருட்சாதனங்கள் நிறைவேற்றி விட்டு போனால் கூட எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அவரை. ஆனால் அவர் மெனக்கெட்டு நம்ம ஏதாவது இந்த மக்களுக்குன்னு செய்யணும்னு சொல்லி உங்களுக்காக செய்கிற சாமியார் நீங்கள் நன்கொடை சாமியார் சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடாது. அப்போ அவர் காணிக்கை சாமியார் சொல்லலாம், ஆமாம் ஃபாதர் சொல்லக்கூடாது ஃபாதர், இப்போ உங்களுக்காண்டி தானே கேட்குறாரு, அப்போ அவர் நீங்கள் குறை சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது நீங்கள் நினைப்பீங்க, நல்ல சாமி முட்டு கொடுக்குறாரு, இப்போ இவரும் பெரிய பங்குச்சாமியார் எனக்கப்புறம் நல்லா காசு வாங்க வரோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. விட்டு கொடுத்து பேசக்கூடாது. நம்ம திருச்சபையில் இருக்கிற நம்மளை யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. இப்போ நாங்களே ஃபாதர் ஸ்கூலில் பேசும்போது சொல்லுவோம், சரி நம்ம செய்கிற தவறு, நாம் இப்படி செய்யக்கூடாது, நாம் இப்படித்தான் செய்யணும், எங்களுக்குள்ளே பேசலாம். ஆனால் நம்ம மக்களை நாங்கள் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அது மாதிரி நீங்களும் என்ன செய்யக்கூடாது, எங்களை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ சாமி இன்றைக்கி என்ன காணிக்கை கொடுக்குறத பற்றி தான் பேச போகிறீங்களா அப்படின்னு. அது கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இல்லை, எளிமையான நடைமுறையில் பவுலடியாருடைய மனநிலையில் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதைத்தான் ஆவியினுடைய வல்லமை வேண்டுகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க, நல்ல ஒரு 70-73 வயசு இருப்பாங்க, பெரியவங்க தான், நல்ல வயது முதிர்ந்தவர்கள். நான் அதிகமாக அவங்கள்ட்ட பேசுகிறது உண்டு, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நான் அடிக்கடி பேசுவது உண்டு. ஒரு ஞானத்தாய் போலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடிக்கடி பேசுவது அவங்கள்ட்ட. அப்போது அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க சொல்லுவாங்க, நானும் என்னுடைய அனுபவங்களை பல நேரங்கள் நான் அவங்கள்ட்ட பகிர்வது உண்டு. அப்போது ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க, இஸ் ஸோ ஜென்ரஸ், நல்லா சாமியார்களை கவனித்து கொள்வது, ஏழைகளுக்கு கொடுப்பது, பெரும்பாலும் அந்த கொடுக்குற மனநிலை அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ நான் ஒரு முறை பேசும்போது கேட்டேன், அம்மா இயல்பாகவே நீங்கள் இப்படி தானா அப்படி சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நான் தொடக்கத்தில் அப்படி இல்லை, நான் வந்து பணம் சேர்க்கணும், நான் என் பிள்ளை குட்டிங்களை பார்க்கணும், என் பேரம்பேத்தி அப்படின்னு நான் வாழ்ந்த நாட்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் என்னுடைய மனநிலையை மாற்றுச்சு. பணம் தான் தேவைன்னு நினச்ச நாட்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி அந்த மனநிலை மாறி இந்த பணத்தினால் ஆண்டவருக்கு பலரை ஆதாயமாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. இட் பிகம்ஸ் இம்மெட்டீரியல். பணம் என்பது எனக்கு இன்றைக்கு பொருளற்ற ஒன்றாக நான் பார்க்கிறேன். இந்த 65 வயதிற்கு பிறகு எனக்கு அந்த ஒரு வெளிப்பாடு கிடைத்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உண்மையிலும் உண்மையான ஒரு செய்தி என் அன்பு இறைப்பிள்ளைகளே. பணங்காசு செல்வம் எல்லாம் தேவை, அதை இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு சில பேருக்கு தேவைக்கு அதிகமாக கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் எனக்கும் என் தலைமுறைக்கும் என் தலைமுறையின் தலைமுறைக்கும் அப்படின்றதுக்காண்டி கொடுக்கறதில்ல. உங்களிடம் கொடுத்தால் இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் அது போய் சேரும் என்கிற எண்ணத்தோடு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்றதான் இன்னைக்கு முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பெந்தகோஸ்தே விழாவன்று தான் பகிரங்கமாக திருச்சபை தொடங்கப்பட்டுச்சு.
அப்படி தொடங்கப்பட்ட திருச்சபை ஒரு குட்டி இடத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு அதிர்வு போல அடுத்தடுத்த பகுதிகளுக்கு பரவ ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தின் அடிப்படையில் யூதேயா, சமாரியா, சின்ன ஆசியா அப்படின்னு அப்படியே பரவி கொண்டிருக்கிறது. அப்போ இறைவாக்கு பணி செய்வதற்கு இறைவாக்கினர்கள் தேவை. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு ஆண்டவரின் அடியார்கள் தேவை. குருக்கள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, அல்லது இறைப்பணி செய்யக்கூடியவர் யாராக கூட இருக்கலாம். வார்த்தை தயாராக இருக்கிறது, அதை சொல்வதற்கு இறை அடியார்கள் இருக்கிறார்கள், கேட்பதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கிற வார்த்தை எடுத்து கொண்டு போய் தொலைதூரத்தில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க அங்கு பணம் தேவையாக இருக்கிறது. அதனால தான் பவுலடியார் சொல்றாரு, நீங்கள் உதவி செய்யுங்கள், நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களை போல ஏற்கனவே மாசிதோனியா பகுதியில் வாழ்கிற மக்கள் உதவி செய்திருக்கிறார்கள், கொரிந்து நகரத்து மக்களை நீங்களும் உதவி செய்யுங்கள் அப்படின்றது தான் தன்னுடைய சொந்த வார்த்தைகளில் சொல்கிறார். என் சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தின் 1 மற்றும் 2வது இறை வார்த்தை சொல்லுகிறது, என் சகோதர சகோதரிகளே, மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருள் கொடைகளை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். மாசிதோனிய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அருட்கொடைகளை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும், அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அதாவது இங்கே சொல்றாரு, இன்னல்களுக்கு மத்தியிலும் கூட, சோதிக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். ஏன்? நான் அனுபவித்த அந்த கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க நான் கொடுக்கிற சிறு உதவியாக இருக்கும் என்றால் அதை நான் கொடுப்பேன் என்று வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். voluntarily they are giving themselves whatever they have at their hands. தன்னுடைய கரங்களில் இருப்பதை அடுத்தவர் சொல்வதற்கு முன்பாக இது தேவை என்று உணர்ந்தவுடனே இறைவாக்கு பணிக்கு கொடுக்கிறேன் என்று அவர்கள் கொடுத்தார்கள். தன் அளவுக்கு மீறியே அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி கொடுப்பதனுடைய மகிழ்ச்சியையும் அதை கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைத்தனம் அது இருபுறமும் ஏற்படுகிறது என்பதை பவுலடியார் இந்த கொரிந்து மக்களுக்கு இன்றைக்கு எடுத்துச் சொல்லுகிறார். என் அன்பு இறை பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருஞ்செயல்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9 சொல்லுகிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருஞ்செயல்களை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும்படி இவ்வாறு செய்தார். அப்போ ஆண்டவரிடம் இருந்த செல்வம் என்ன? அப்போ அடுத்த கேள்வி இருக்கிறது, பணத்தை மட்டும் மையப்படுத்திய செல்வம் அல்ல. ஆண்டவரிடம் இருந்த செல்வம் என்ன? அருட்செல்வம். அவர் தந்தை மீது வைத்திருந்த அந்த தந்தை கொடுத்த அன்பு அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம். அந்த செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து செல்வ நிலையில் இருந்தார். அவர் ஏழ்மை நிலைக்கு வருகிறார். அந்த ஏழ்மையினால் நாம் செல்வராகிறோம். கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர் சேமித்து வைத்திருந்த அன்பை இந்த மண்ணிற்கு வந்து மனிதனாய் மனுவுர் எடுக்கிற பொழுது நமக்கு கொடுக்கிறார். அந்த அன்பை பெற்ற பிறகு, அந்த இறையன்பு செல்வத்தை நாம் பெற்ற பிறகு நாம் செல்வராகிறோம். அப்போ தன்னை தாழ்த்தி தன்னிடம் இருப்பதை கொடுத்து பிறரை வளர்ப்பதற்கு இயேசு ஆண்டவருக்கு தந்தையின் அன்பு மிக பெரிய செல்வமாக இருந்தது. இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற செல்வங்களையும் பகிர்ந்து கொள்ள, அது இறை பணிக்காக பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதல் இணையா கடை அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை இந்த இறை செய்திக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு குரலை நமக்காக கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அப்போ நீங்க கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி இதுவாக இருக்கலாம், அப்படியே நீங்க வாங்கல, எப்போது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை வரும் அப்படின்னு சொன்னா, தன்னை போல அடுத்தவரை நேசிப்பதும் நற்செய்தி சொல்கிறது, உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுகிற பொழுது. பகைவரை வெறுக்கக்கூடிய அன்பு அல்ல, பகைவரையும் அன்பு செய்யக்கூடிய அன்பு, அயலாரை அன்பு செய்யக்கூடிய அந்த மனநிலை வருகிற பொழுதுதான் தேவையை உணர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களுடைய பகைவருக்கு அன்பு கூறுங்கள், இப்படி செய்வதால் நீங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். அப்போ விண்ணக தந்தையுடைய மக்கள் ஆவதற்கான ஒரே கண்டிஷன், 2 கண்டிஷன் வச்சுக்கோங்களே. 2, 1 இறை வேண்டுதல்,
இறை வேண்டுதல். எப்பேற்பட்ட இறை வேண்டுதல்? உங்களை துன்புறுத்துபவருக்கான இறை வேண்டுதல். அப்போ விண்ணகத்தினுடைய வாசலை நாம் அடைய வேண்டும். ஆண்டவருடைய இந்த பேரின்பு இரக்கத்திற்குள் நாம் நுழைவதற்கு இறைவேண்டல் அவசியம். எப்பேற்பட்ட இறைவேண்டல்? நம்மை துன்புறுத்துவதற்காக செய்யக்கூடிய ஜெபம், எனக்காக நான் செய்யக்கூடிய ஜெபம், என் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய ஜெபம், என்னுடைய ஆராதனை நாம் செய்யக்கூடிய ஜெபம், ஜெபமாலையில் இருக்கக்கூடிய ஜெபம், எல்லா ஜெபங்களுமே தன்னை மையப்படுத்தி இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விண்ணகத்தின் வாசல் உனக்கு திறக்கப்பட வேண்டுமா? உன்னை துன்புறுத்துவதற்காக ஜெபி, உன் துன்புறுத்துவதற்காக இறைவேண்டல் செய். இப்படி செய்தால் நீங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்தழச் செய்கிறார். ஆண்டவருடைய அன்பு பாரபட்சம் இல்லாத அன்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறந்துட்டேன், இப்போ அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் நான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இந்த குளுக்கோண்டி அல்லது இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் நினைக்கிறேன். அப்போ குழந்தைங்கன்னா அப்படி நடந்து போகுங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி தான் வரும். பையன் சோர்வாக அப்படியே வீட்டுக்கு வருவான். அம்மா கேட்பாங்க, ஏன் அப்படி சோர்வாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அம்மா ஒரு அந்த பர்டிகுலர் பிராண்டு அந்த குளுக்கோண்டி சம்திங் அதை கலைக்கு அப்படி கொடுப்பாங்க. குழந்தை குடித்தோன்னே அப்படியே வெயில் நடந்து போகும். அவனுக்கு மேலே ஒரு சூரியன் உறிஞ்சு பார்க்கும். அப்படிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவனுக்கு மேலே மாத்திரம் ஒரு அப்படி தண்ணி விழுகிற மாதிரி நடந்து போயிட்டே இருப்பான். மற்ற குழந்தைங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவன் தலைக்கு மேலே மாத்திரம் அப்படி ஒரு கூலாக ஒரு கூம்பு மாதிரி இருக்கும். அப்படியே ஜாலியாக அப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்தழச் செய்கிறார். ஒருவேளை நல்லவர் மேலே மாத்திரம் ஆண்டவர் கதிரவனை உதிர்த்தழச் செய்தார் அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே, உங்கள் மேலும் என் மேலும் கதிரவன் உதித்தெழுவானா அப்படின்ற ஒரு கேள்வியை பார்க்கணும். ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பாரபட்சம் இல்லாமல் இப்போது கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். அவரே நல்லவருக்கு தனியாக, நல்லவருக்கு மட்டும் கதிரவனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் அன்பியத்தில், உங்கள் பங்கில் எத்தனை பேருக்கு கதிரவன் உதித்தெழும், எத்தனை பேருக்கு கதிரவன் உதித்தெழாமல் போகும்? இது யோசிக்க வேண்டிய காரியம். கதிரவன் என்னில் உதித்தெழ வேண்டுமென்றால், அந்த கதிரவன் எனக்குள் எழ வேண்டுமென்றால், நம்மை துன்புறுத்துவதற்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும். நம்மை துன்புறுத்துவதற்காக நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவன் உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் ஓரளவு மழை நல்லா நமக்கு கிடைக்குது. கரெக்டாக நமக்கு மழை காலத்தில் மழை, வெயில் காலத்தில் வெயில், குளிர்காலத்தில் குளிர் அப்படின்னு நமக்கு இருக்குதே. ஆண்டவர் நல்லவருக்கு மாத்திரம் மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னு நினச்சார்னா நம்ம ஊரில் மழை பெய்யுமா? சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, ஒரு அதான் ஊரில் மழையே பெய்யாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் சாமியை கும்பிடுவாங்க, கோயிலில் போய் பொங்கல் வைப்பாங்க, கோயிலில் போய் ஊர் சோறு போடுவாங்க. அப்படிலாம் செஞ்சு கடவுளுடைய கோபாக்கினையை குறைச்சி மழையை வாங்கறதுக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நல்லோருக்கும் மழை கொடுப்பார், அவர் தீயோருக்கும் மழை கொடுப்பார். அவருடைய அன்பில் பாரபட்சம் இல்லை. அவருடைய அன்பில் பாரபட்சம் என்பதே இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். மழையை அவர் பெய்யச் செய்கிறார். என் அன்பு இறை பிள்ளைகளே, அடுத்த பகுதி, இன்றைய நற்செய்தியினுடைய அடுத்த பகுதி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களிடத்தில் அன்பு செலுத்துபவரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபவர்களும் பாய்களும் அப்படித்தானே செய்கிறார்கள். இன்றைக்கி பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் நாம் பத்திரிகைகளை அடித்து விழாக்கள் நடத்துகிறோமே, பத்திரிக்கை கொடுக்குற பொழுது நம்ம எழுதிடுவோம் யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பத்திரிக்கை கொடுக்கிற பொழுது ஒரு சில பேர் வர முடியாமல் போனால் கூட வந்து கல்யாணங்கள்லாம் முடிஞ்ச பிறகு வந்து அந்த காசை கொடுத்து மொய்யெல்லாம் எழுதிட்டு போவாங்க. ஒரு சில பேர் இப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க, கொடுத்த பத்திரிக்கைக்கு ஆள் வரலான்னு பரவாயில்ல, காசை கொடுத்து விடு அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நீ கல்யாணத்துக்கு வரையே இல்லையா, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன், பத்திரிக்கைன்ற பேரில் கொடுத்து விடுன்னு சொல்லி உனக்கு ஒரு இன்விடேஷனை கொடுக்கல. இது உனக்கு இது இட்ஸ் நாட் எ இன்விடேஷன், இட் இஸ் எ ரிமெம்பரன்ஸ். ஐ எம் ரிமெம்பரிங் யூ அகெயின், ஐ எம் ரிமைண்டிங் யூ. உனக்கு ரிமைண்டர் கொடுக்குறேன், கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்றத இன்னைக்கு பத்திரிகையுடைய உள்ளர்த்தமாக மாறி இருக்கிறது. என்னை அழைத்ததனால் நான் உன்னை அழைக்கிறேன், என்னை அழைத்த பொழுது நான் என்ன கொடுத்தோனோ அதை விட ஒரு பங்கு கூட கொடுத்தாதான் அடுத்த முறை இந்த பந்தம் நீடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நான் எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க,
அந்த கல்யாணத்தில் போய் நீங்கள் ஒரு 5000 ரூபா செஞ்சுட்டு வரீங்க, அடுத்து அவங்க உங்களை கூப்பிடும் போது நீங்கள் அதே 5000 திருப்பி செஞ்சுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. நோ மோர் கான்டாக்ட். இந்த உறவு பந்தம் நீடிக்காது. அந்த 5000 6000 மாறினா தான் அடுத்து அந்த உறவு நீடிக்கும். எனக்கு என்ன செய்கிறியோ அதை உனக்கு செய்வேன், அதோட ஒரு மடங்கு கூட செஞ்சேன்னா நம்ம உறவு நீடிக்கும். இப்பேற்பட்ட உறவை ஆண்டவர் விரும்புவது இல்லை. இன்னைக்கு பத்திரிக்கை அடிக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், பார்ட்டிக்கு போகிற காரியமாக இருக்கலாம், பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு விதத்தில் கைமாறு எதிர்பார்த்து செய்யப்படுகிறது, அல்லது கொடுக்கப்பட்ட நன்றிக்கு நன்றியாக கொடுக்கப்படுகிறது. யூ கிவ் சம்திங், ஐ வில் கிவ் சம்திங். நீ எனக்கு ஒன்றை கொடு, நான் உனக்கு கொடுக்குறேன். நான் கொடுக்குறத கொஞ்சம் கூட கொடுத்தா அடுத்து நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்றத உனக்கு திருப்பி நான் ஐ எம் கிவிங் த ரிமைண்டிங். மீண்டுமாக உங்களுக்கு நான் ஒரு என்ன சொல்கிறது, ஞாபகத்துக்கு உட்படுத்துகிறேன், இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கைமாறு கருதாமல் கொடுங்கள். தேவை இருக்கிறது என்று அறிகிறீர்கள் என்று சொன்னால், அந்த தேவைக்குரிய காரியம் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கிறது என்று உணர்கிறீர்கள் என்று சொன்னால், அல்லது தேவைப்படுகிற ஒரு காரியம் உங்களிடம் தேவைக்கு அதிகமாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், அதை கொடுப்பது இறைவனின் பிள்ளைகளாக கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு இறைவார்த்தை வாயிலாக சொல்லுகிறார். என் அன்பு இறை பிள்ளைகளே, யோசித்து பார்ப்போம். பல நேரங்களில் இந்த மனநிலையோடு நாம் கடந்து செல்கிறோம். கொடுக்கிற பொழுது அது இறைவனின் மகிமைக்காக கொடுத்து, அதை இறை பணிக்காக கொடுக்கிற பொழுது கொடுப்பதில் இருக்கிற பேரின்பம் பன்மடங்கு பெருகும். அப்பேற்பட்ட கொடுத்தலுக்குள் நம்மை உட்படுத்தி கொள்ள பிறர் அன்பு, அயலாரின் அன்பு தேவை. அப்பேற்பட்ட அன்பை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறையருள் உங்களை நிறைவாய் ஆட்கொள்ளட்டும். ஆமென். வானம் காணும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் மருளடையாளமாகவும் மாற செய்கின்றீ. இதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைத்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவத்தோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையை கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீரே சுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்கின்றே. ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நிமையாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரம் ஏந்தி தம் சிறைகளுக்கு கொடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தன் சிசங்களாயிர ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடி நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, எவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், பாரபட்சமில்லாத அன்பு நிறைவை தரும் என்று சொன்ன ஆண்டவர் இவரே. இப்படி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசு ஆண்டவரில் அன்பு இறைமக்களே, பாரபட்சமில்லாத அன்பு நிறைவை தரும். உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் என்கிற வார்த்தையை தான் உங்களுக்குள் எழுந்து வந்திருக்கிற வார்த்தை வடிவான இறைவன் உள்ளுணர்த்தி இருக்கிறார். உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். நிறைவு கொடுத்தலில் இருக்கிறது. அந்த கொடுத்தல் பாரபட்சமில்லாத நிலையில் தேவையை நோக்கி பாய்கிற பொழுது அது நிறைவை தரும். அயலானுக்கு அன்பு காட்டுகிற பொழுது நிறைவை தரும். உங்களை துன்புறுத்தவர்களுக்கு அன்பு காட்டுகிற பொழுது அது நிறைவை தரும். பாரபட்சமில்லாத அன்பை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் காட்டுகிறார். நேர்மையாளர் மேலும் நேர்மையற்றோர் மீதும் அவர் மழையை பொழியச் செய்கிறார். வான்மழையாய் ஆண்டவர் இந்த நேரத்தில், இந்த வல்லமை நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க இந்த பாடலோடு இணைந்து சுபியுங்கள்.
போல வருவாயே இயேசையா. வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே இயேசையா. வறண்டு போன பூமி நானையா. என் வாழ்விலே விளைச்சலே இல்லை, என் மனதிலே சாந்தியே இல்லை. என் வாழ்விலே விளைச்சலே இல்லை, என் மனதிலே சாந்தியும் இல்லை. மலையை போல வருவாயே இயேசையா. வறண்டு போன பூமி நானையா. ஆண்டவர் பாவங்களை போக்கி குற்றம் குறைகளை எல்லாம் கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி நிறைவுள்ளவராய் மாற்ற விரும்புகிறார். மெய்நிலையிலிருந்து அவர் தாழ்நிலை ஏற்றதனுடைய அடையாளம், செல்வராயிருந்து ஏழையராய் மாறியதனுடைய அடையாளம் நாம் செல்வராகும் பொருட்டு அருளிலே, குணத்திலே, பொருளிலே செல்வராக ஆண்டவர் நம்மை தயார்படுத்துகிறார். பாவங்களெல்லாம் போக்கிடுமையா, பயத்தை மனதிலே நீக்கிடுமையா. பாவங்களை எல்லாம் போக்கிடுமையா, பயத்தை மனதிலே நீக்கிடுமையா. இயேசு தெய்வமே குணமளிப்பவரே, இயேசு தெய்வமே குணமளிப்பவரே. உமது வரங்களால் என்னை நிரப்பிடுமையா, உமது வரங்களால் என்னை நிரப்பிடுமையா. மழையை போல வருவாயே இயேசையா. வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே இயேசையா. வறண்டு போன பூமி நானையா. என் வாழ்விலே வெளிச்சமே இல்லை, என் மனதிலே சாந்தியும் இல்லை. என் வாழ்விலே வெளிச்சமே இல்லை, என் மனதிலே சாந்தியும் இல்லை. மழையை போல வருவாயே இயேசையா. வறண்டு போன பூமி நானையா. ஆமாண்டவரே, வறண்ட நிலமாய் தரிசாய் கிடக்கிற எங்கள் உள்ளத்தில் வான்மழையாய் உமது அருள் பொழியப்படுகிற பொழுது அது விளைச்சல் நிலமாய் மாறும். நீ தருகிற கதிரவனின் ஒளி, நீ தருகின்ற ஆவியின் ஒளி கதிர்கள் எங்கள் உள்ளத்தில் ஊடுருவி பாய முடியாத அளவுக்கு இருக்கிற கிளிஞ்சல்களையும் அடர் புதர்களையும் மீதாமை அகற்றி எடுத்து உமது ஆவியின் அபிஷேகத்தினுடைய இல்லமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிட வேண்டுகிறோம். மழை கண்டு மகிழ்கிற பூமி போல உமது அருள் கண்டு மனம் மகிழ்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். எங்களுடைய மூலம் இருக்கிற இயலாமைகளை எல்லாம் நீக்கி எங்களை பலப்படுத்தும். உடலின் உபாதைகளின் காரணமாய் ஜெபிக்க தயங்குகிறோம். ஜெப தயக்கத்திற்கு காரணமாக இருக்கிற உடல் உபாதைகளை அகற்றி எறியும். எழுந்து ஜெபிக்க, கரம் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்த இதோ ஆசிக்கிற என்னை, என் உடலின் ஆவி அனைத்தையும் மீதமை பலப்படுத்தி உம்மை புகழும் கருவையாய், உம்மை துதிக்கும் மனிதனாய் மாற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டோடு திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர்மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றோடு நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இந்த வழியின் பயனாய் எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மெய்வாசல் விளக்கேற்றி கரம் கூப்பி நின்றோம், பொய்யாவும் தீச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். மெய்வாசல் விளக்கேற்றி கரம் கூப்பி நின்றோம், பொய்யாவும் தீச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். எரியும் மெழுகு திரையிலே, வெள்ளி மேசை பொருளிலே, எரியும் மெழுகு திரையிலே, வெள்ளி மேசை பொருளிலே, எம் இதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம். புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.